லண்டன் பஸ்ஸில் நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கவே முடியாது. கிட்டத்தட்ட 100 ஸ்டாப் போனால் கூட உங்களுக்கு ஒரே காசு தான். 2 பவுண்ட்ஸ் 20 பென்ஸ் நினைக்கிறேன். இப்போ வருஷம் வருஷம் ஏற்றுவாங்க. இப்போ 2 வருஷமாக ஏற்றாமல் இருக்காங்க. ரூட் நம்பர் 25. இதுதான் லண்டனில் இருக்க லாங்கஸ்ட் பஸ் ரூட். அப்புறம் பஸ்ஸில் டே டிக்கெட் இருக்குது. இதுவே நீங்கள் யாராச்சும் குழந்தைங்க அழைச்சிட்டு புஷ் சேரில் போயிருந்தீங்கன்னா, புஷ் சேர் இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் மடித்து வச்சு தான் ஆகணும். அந்த வீல் சேர் யூஸருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஹைட்ரஜனில் ரன் ஆகிற பஸ்ஸும் இருக்குது, டவுன் பஸ்ஸும் இருக்குது. வணக்கம், யூகேக்கு வந்துட்டீங்க. யூகேயில் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு பஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பஸ்ஸில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு. இந்தியாவுக்கும் யூகேயில் இருக்கிற பஸ்ஸுக்கும் மெயினாக நான் சொல்கிறது பப்ளிக் பஸ் தான் சொல்கிறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், டவுன் பஸ் மாரி சொல்கிறேன். இந்த லண்டன் ரீஜன் இல்லை எல்லா ஊர்லேயும் ஓடுற மற்ற டவுன் பஸ்ஸஸ்னால் ஊருக்குள்ளேயே ஒரு லோக்கல் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸு, எப்படி அது இந்தியாவுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ், அதை பற்றி இந்த வீடியோ பார்க்கணும். வெல்கம் டு சேனல் சுந்தர் ஐயப்பன். மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பஸ்ஸஸில் வந்து மெயினாக நீங்கள் வந்து லண்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்டாக்ட்லெஸ் தான் கார்டு. லண்டன் பஸ்ஸில் நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கவே முடியாது. இது முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். லண்டனில் இருக்கிற ரெட் பஸ்ஸஸில் நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது. காயின்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி தான் பே பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி தான் பே பண்ணணும். இல்லை அந்த லண்டன் டிரான்ஸ்போர்ட் ஃபார் லண்டனே வந்து ஒரு ப்ரீபெய்ட் கார்டு வச்சுருக்காங்க. இல்லை அந்த கார்டில் வந்து நீங்கள் மந்த்லி சீசன் டிக்கெட்டோ இல்லை வந்து டாப் அப் சொல்லுவாங்க. டாப் அப் வந்து நீங்கள் பணத்தை ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் அந்த கான்டாக்ட்லெஸ் அந்த ரீடர் மேலே வச்சிங்கன்னா அந்த ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி காசை குறைச்சிக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் வந்து இந்தியாவில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டி நகர்லேருந்து சைதாப்பேட்டை போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சொல்லுவீங்க டிரைவர்கிட்ட, கண்டக்டர் சொல்லுவீங்க, டி நகர்லேருந்து சைதாப்பேட்டை போகணும், டிக்கெட் கொடுங்கன்ட்டு. அவர் வந்து ஓகே ₹4 கொடுங்க அப்படிம்பாரு. அதுவே வந்து சைதாப்பேட்டையிலேருந்து நீங்கள் வந்து அடையார் வரைக்கும் போனீங்கன்னா அது ₹8 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காசு வந்து குறையும் கூடும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் யூகே அதுவே லண்டனில் பொறுத்த வரைக்கும் பஸ்ஸஸில் உங்களுக்கு ஒரே ஃபிக்ஸட் சார்ஜ் தான். அந்த ஒரு பஸ் வந்து கிட்டத்தட்ட 100 ஸ்டாப் போனால் கூட உங்களுக்கு ஒரே காசு தான். 2 பவுண்ட்ஸ் 20 பென்ஸ் நினைக்கிறேன். இப்போ வருஷம் வருஷம் ஏற்றுவாங்க. இப்போ 2 வருஷமாக ஏற்றாமல் இருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அந்த ஆயிஸ்டர் கார்டு இல்லைன்னா கான்டாக்ட்லெஸ் கார்டு அந்த ரீடரில் வச்சிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு கடைசி ஸ்டாப் வரைக்கும் நீங்கள் உட்காந்து போனாலும் அதே காசு தான். நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி அடுத்த ஸ்டாப்பில் இறங்கினாலும் அதே காசு தான். இது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தது, நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறிட்டீங்க. பஸ்ஸில் எல்லா பஸ்லேயும் வந்து ஃப்ரண்ட்டில் போர்டு போட்டிருப்பாங்க, எங்கே போகுதுன்னு பஸ் நம்பர் இருக்கும். அது முக்கியமான விஷயம். ஸோ கான்டாக்ட்லெஸ் கார்டை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி அப்புறம் மெயினாக நீங்கள் வந்து எல்லா பஸ்லேயும் இங்கே டோர் இருக்கும், ஆட்டோமேட்டிக் டோர், டிரைவர் கண்ட்ரோல் டோர் இருக்கும். டிரைவர் வந்து ஸ்டாப்பில் வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணுவார். ஒரு டோர் உள்ளே போகிறதுக்கு, ஒரு டோர் வெளில வரத்துக்கு இருக்கும். ஸோ டிரைவர் சைடில் இருக்க டோர் வந்து உள்ளே போகிறதுக்கு, நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோன்னா அங்கே ஒரு ஸ்கேனர் இருக்கும், ரீடர் இருக்கும், கான்டாக்ட்லெஸ் ரீடர். அங்கே நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை ஆயிஸ்டர் கார்டை ஸ்கேன் பண்ணிடுறீங்க. ஸோ அது அவருக்கு செட் அமௌண்ட் £220 எடுத்துக்கும், £2 எடுத்துக்கும். அது நீங்கள் உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்டாப் வருதோ அந்த ஸ்டாப் வந்து இந்த ஒரு எல்இடி போர்டில் உங்களுக்கு பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சில பஸ்ஸஸில் அது வந்து சொல்லும், இங்கிலீஷில் சொல்லும், இந்த ஸ்டாப் பேர் மார்பிள் ஆர்ச், ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லும், இல்லை டவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லும். சில இதில் வந்து வெறும் எழுத்து ஒண்டியும் வரும், இது வராது, சவுண்டு வராது. ஸோ அதை பார்த்துக்கணும். அது அந்த கரெக்டாக அந்த ஸ்டாப் வரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இது வரும். இல்லைனா ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி 200 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் மார்பிள் ஆர்ச், நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட், நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் டவர் பிரிட்ஜ் அப்படின்னு வரும். ஸோ அதை கேட்டோன்னே நீங்கள் வந்து அங்கே பெல் இருக்கும். எல்லா கைப்பிடியிலையும் லண்டன் பஸ்ஸஸில் இல்லை டவுன் பஸ்ஸஸில் எல்லா கைப்பிடியும் ரெட் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமுக்கிட்டிங்கன்னா ஒரு பெல் அடிக்கும், டிங்குன்னு ஒரு பெல் அடிக்கும். அந்த பெல்லு வந்து டிரைவருக்கு அடுத்த ஸ்டாப்பில் ஒருத்தங்க இறங்க போகிறாங்க ரெஜிஸ்டர் ஆகிடும். அவர் அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டாப்பில் போய் நிறுத்துவார் பஸ்ஸை. இதை நீங்கள் வந்து ஸ்டாப் தாண்டி அமுக்குனீங்கன்னா அந்த ஸ்டாப்பில் நிறுத்த மாட்டார், நடுவில் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ்ஸஸ் எல்லாமே கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கும். நீங்கள் லேட்டாக பெல் அடிச்சிங்கன்னா, அந்த ஸ்டாப் தாண்டதும் பெல் அடிச்சிங்கன்னா பஸ்ஸு தாண்டி அடுத்த ஸ்டாப் போயிடும். அது நீங்கள் முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம். அதுமாரி நம்ம இந்தியாவில் டி நகர்லாம் யாரெல்லாம் டி நகர் இறங்க சொல்லவே மாட்டாங்க. எதுவுமே நீங்கள் அந்த இதை நீங்கள் படிக்கணும், இல்லை அந்த வர சவுண்டை கேட்டு அந்த ஸ்டாப் சவுண்டை கேட்டு நீங்கள் ரெடியாக பெல் அமுக்கிட்டு நீங்கள் இறங்கணும். இறங்கும்போது மிடில் டபுள் டோர் இருக்கும். அதுவும் வந்து பஸ் ஸ்டாப் போனதுக்கப்புறம் டிரைவர் பஸ்ஸை நிறுத்தினதுக்கப்புறம் அவர் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவார். அதில் வெளியில் போகிறதுக்கு, உள்ளே வரத்துக்கு ஃப்ரண்ட் சைடாக உள்ளே வருவாங்க. ஸோ இதுதான் மெயின். இதில் முக்கியமான ஒரு ரூட் நான் லண்டனில் பார்த்துருக்கேன். ரூட் நம்பர் 25. இதுதான் லண்டனில் இருக்க லாங்கஸ்ட் பஸ் ரூட். கிட்டத்தட்ட இல்ஃபோர்ட்னு ஒரு ஏரியாவில் ஆரம்பித்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் வரைக்கும் வரும். ஒரு 2.5 ஹவர்ஸ் அந்த ஒரு ட்ரிப், ஒரு பஸ் ட்ரிப் வந்து 2.5 ஹவர்ஸ். நான் சொல்லலைன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு 30 மைலுக்கு மேலே அது கவர் பண்ணும் அந்த பஸ்ஸு.
ஆனா பஸ் டிக்கெட்டோட விலை அந்த நீங்க இல்ஃபோர்ட்ல ஏறி கடைசி ஸ்டாப் ஆக்ஸ்ஃபோர்ட்ல இறங்குனா £2 20 தான். இந்த பஸ்ல ஏறினீங்கன்னா, நீங்க வந்து இதுக்குன்னே ஏறாதீங்க. நான் சொல்றேன், இன்கேஸ் நடுவுல எங்கேயாச்சும் ஏறினீங்க ஆக்ஸ்ஃபோர்டு, ஸ்டாட்ஃபோர்ட்ல ஏறுனீங்கன்னா, நீங்க முக்காவாசியான ஒரு அட்ராக்ஷன பார்த்துடலாம். அந்த மாரி ஒரு டூரிஸ்ட் பஸ் ஏறி உட்காந்தீங்கன்னா, அதுவும் டபுள் டெக்கர் பஸ்ல மேல ஏறி உட்காந்தீங்கன்னா, அழகா பார்த்துட்டே வரலாம். எல்லா இடத்தையும் வரும். ஆனா பஸ் ஸ்டாப் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பஸ் ஸ்டாப் வரும். கவுண்ட் பண்ணியா 100 பஸ் ஸ்டாப் குறையாம வரும். ஸோ இது ஒரு லாங்கஸ்ட் பஸ் ரூட் லண்டன்ல 25ன்னு சொல்லுவாங்க. நைட் பஸ்ஸஸ்ல சில பஸ்ஸஸ்ல காசு அதிகமாகும் நைட் சர்வீஸ்க்கு. அதுவும் அங்க போட்டிருப்பாங்க. ஸோ இது ஒண்ணு. அப்புறம் பஸ்ல டே டிக்கெட் இருக்கு. டே டிக்கெட் வாங்குனா அந்த பஸ் எந்த பஸ்ல வேணாலும் அந்த அந்த ஊர்ல நீங்க போலாம். அதுவே ரூட் ஸ்பெசிஃபிக் டே டிக்கெட் இருக்கு. அது ஒரு விஷயம். அப்புறம் பஸ் வந்து உங்களுக்கு எல்லா பஸ்ஸுமே லோ ஃப்ளோர் பஸ் தான். லோ ஃப்ளோர் பஸ்னா பஸ் ஸ்டாப் என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டுக்கு பஸ்ஸோட ஃப்ளோரிங் வரும். சில நேரத்தில எல்லா பஸ்ஸும் 99% பஸ் வந்து யூகேல உங்களுக்கு வீல் சேர் ஃப்ரெண்ட்லி. வீல் சேர்ல யாராச்சும் வந்தாங்கன்னா, அவங்க அழகா பஸ்ல ஏறலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லாம ஏறலாம். அந்த பஸ்ல வந்து உங்களுக்கு உள்ளேருந்து ரேம்ப் வரும். ரேம்ப் டிரைவர் ஆப்பரேட் பண்ணுவார். ரேம்ப் வந்தோனே ரேம்ப்ல ஏறி உள்ள போனா, உள்ள வந்து உங்களுக்கு இந்த வீல் சேர் யூசர்ஸ்க்குன்னு தனி சீட் போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்பேஸ் குடுத்துருப்பாங்க. அவங்க அங்க நின்னுட்டு இருந்தவங்க இந்த வீல் சேர் வந்தோனே நவுந்துக்கணும். இதுவே நீங்க யாராச்சும் குழந்தைங்கள அழைச்சிட்டு புஷ் சேர்ல போயிருந்தீங்கன்னா, புஷ் சேர் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, நீங்க மடிச்சு வச்சு தான் ஆகணும். அந்த வீல் சேர் யூசருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பஸ்ஸில. ட்ரெயின்லயும் அதே மாரி டிசேபிள் பீப்புளுக்கு தனி சீட் வச்சிருப்பாங்க. ஒரு ஆள் யாராச்சும் வந்து கையில வாக்கிங் ஸ்டிக்கோட இல்லைன்னா வந்து வயசானவங்க இருந்தாங்களே, ஆட்டோமேட்டிக்கா இங்க லோக்கல் பீப்புளும் சரி, மத்தவங்களும் சரி, ஏந்திச்சு இடம் குடுப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல பழக்கம். இங்க யூகேல வச்சிருக்காங்க. சில பேர் வந்து கேட்பாங்க. இது வந்து டிசேபிள் சீட்டு. ப்ளீஸ் எனக்கு குடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்க குடுத்து தான் ஆகணும். 99% குடுத்துருவாங்க. சில பேர் ஆர்க்யூ பண்ணுவாங்க. அது வெரி ஃபியூ. நம்ம நெறைய பேர் குடுப்பாங்க. ஸோ அது ட்ரெயின்ல இருக்கும். பஸ்லயும் கேட்பாங்க. கேட்டா குடுத்து தான் ஆகணும். போர்டு போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் டிசேபிள் சீட்ன்னு. அங்க அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அது இருக்கு. ஸோ நீங்க டபுள் டெக்கர் பஸ்ல மாடியிலயும் உட்காந்துக்கலாம். கீழ எங்க வேணா உட்காந்துக்கலாம். பஸ்ல வந்து இங்க யூகே 99% பஸ் வந்து இன்ஜின் வந்து ரியர் இன்ஜின். எல்லா பஸ்லயும் இன்ஜின் வந்து பின்னாடி தான் இருக்கும். அதனால ஃப்ரண்ட் ஃபுல்லா உங்களுக்கு லோ ஃப்ளோயிங் பஸ் தான் இருக்கும். ஸோ அது அப்புறம் யூகேல ஹைபிரிட் பஸ் இருக்கு. ஜீரோ எமிஷன் பஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஹைட்ரஜன்ல ரன் ஆகிற பஸ் இருக்கு. டவுன் பஸ் இருக்கு. எல்லாமே சேஃப் தான். எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததில்ல. அப்புறம் அந்த ஹைபிரிட் பஸ் எப்படின்னா, உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வரும்போது அவரு ஸ்லோ பண்ண ஆக்சிலேட்டர் கால் எடுத்தாருன்னா டக்குன்னு ஆஃப் ஆயிடும். அதுவே எலக்ட்ரிக் இதிலயே போகும். அதுமாரி பஸ்ஸு அ அந்த பஸ் ஸ்டாப் விட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஒரு 100 ஃபீட்டுக்கு அது எலக்ட்ரிக்ல போய் அப்புறம் டீசல் மோட்டார் ஸ்டார்ட் ஆகும். அந்த அந்த மாரி பஸ்லாம் இருக்கு. ஏன்னா எமிஷன் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ்ஸை பொறுத்தவரைக்கும் மெயின்லி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல போர்டு போட்டிருப்பாங்க. சைட்ல போர்டு போட்டிருப்பாங்க. அது முக்கியமான விஷயம். நெறைய பஸ்ல எல்இடில இருக்கும். இல்லன்னா வந்து அ எல்லோ, பிளாக் பேக்கிரவுண்ட்ல இருக்கும். ஸோ அது ஒண்ணு. அப்புறம் உங்களுக்கு உள்ள போனோம்னா, உங்களுக்கு என்ன ஸ்டாப் வருதோ அந்த ஸ்டாப் நேமிங் வந்துகிட்டே இருக்கும் ஜிபிஎஸ்ல. நீங்க அந்த ஸ்டாப் வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாப் பேர் கேட்டோனே நீங்க வந்து பட்டன் அமுக்குங்க. பஸ் நிக்கும். பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கும். வேற எங்கேயும் நிக்காது. அந்த 2 டோரோட 2 கண்ட்ரோலும் டிரைவர் கிட்ட தான் இருக்கும். இதான் முக்கியமான விஷயம். பஸ்ஸ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. லாங் டிஸ்டன்ஸ் கோச்லாம் வந்து நீங்களும் முக்காவாசி பேர் வந்து ஆன்லைன்ல டிக்கெட் வாங்கிருவாங்க. இல்ல வந்து கவுண்டர்ல டிக்கெட் வாங்குவாங்க. அதுல ரொம்ப கவுண்டர் டிக்கெட் வாங்குறவங்க 10ல 1 ஆள் தான் டிக்கெட் வாங்குவாங்க. மத்த எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்து மொபைல்ல பார்கோடோ இல்ல வந்து கியூஆர் கோட காமிப்பாங்க. இல்ல பிரிண்ட் அவுட் போட்டு டிக்கெட் காமிப்பாங்க. பஸ்ஸுல டிரைவர் கிட்ட டிக்கெட் வாங்கவே முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். கோச்சஸ்லயும் சரி, நீங்க டிக்கெட் வாங்கவே முடியாது. அவுட் சைட் லண்டன்ல நார்த் ஆஃப் இங்கிலாந்து, சவுத் ஈஸ்ட் இன்னும் இன்டீரியரா போம்போது நெறைய ஊர்ல கவுன்சில்ஸ் வந்து இன்னும் கேஷ் வாங்கிக்கிறாங்க. அதுவும் அவங்க வந்து கரெக்ட் சேஞ்ச் குடுங்கன்னு கேட்பாங்க. நீங்க வந்து கம்மியா குடுத்தீங்கன்னா, இல்லன்னு சொல்லிருவாங்க. ஸோ அத நீங்க பார்க்கணும். கரெக்ட் சேஞ்ச் குடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ டிரைவர் கிட்ட வாங்கிட்டு தான் நீங்க உள்ள போணும். ஸோ அது எல்லா ஊர்லயும் பண்ணுவாங்க. டிக்கெட் வந்து சின்ன ஸ்லிப் இருக்கும். சில ஊர்ல கார்டு மாரி வரும். அந்த டிக்கெட்ட வந்து நீங்க ஃபுல் ஜர்னிக்கு வச்சுக்கணும். பெருசா கிழிச்சிலாம் குடுக்க மாட்டாங்க. எச்சு தொட்டு கிழிச்சுலாம் குடுக்க மாட்டாங்க. ஸோ அது நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். பெரிய சேஞ்சு. ஸோ இதுதான் யூகேல பஸ்ஸஸ் எப்படி மெயினா நீங்க எப்படி மக்கள் யூஸ் பண்றாங்க. அ அ இதுல வந்து இந்த பஸ்ஸஸ்ல வந்து ஆண்கள், பெண்கள் தனித்தனி கேட்டகரிலாம் கிடையாது. எந்த சீட் வேணா யாரும் உட்காந்துக்கலாம். எக்செப்ட் த டிசேபிள் சீட்ல நீங்க உட்காந்துக்கலாம். அவங்க டிசேபிள் பீப்பிள் யாராச்சும் வந்தாங்கன்னா, நீங்க எந்திச்சு அவங்க இடம் குடுக்குறது நல்லது. ஸோ அது நல்ல பழக்கம். அதுதான் இங்க யூகே பொறுத்தவரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. கை காமிச்சீங்கன்னா பஸ் நிக்கும். கை காமிக்கலன்னா பஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா பஸ் ஸ்டாப்லயும் பஸ் நின்னு போகாது. யாராச்சும் இறங்குனா நிக்கும். யாராச்சும் கை காமிச்சா நிக்கும். இல்லன்னா நிக்கவே நிக்காது. அது நீங்க பார்க்கணும்.
யூகேல பொறுத்தவரைக்கும் பஸ்ஸஸில. இதுதான் நான் யூகேல பஸ்ஸஸ் இப்படி தான் ஆப்பரேட் ஆகுது. நீங்க பஸ்ஸஸ் யூசர் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.